வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணியிடங்களை விரைவில் நிரப்ப இருக்காங்க. ஸோ இதற்குண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். ஸோ மகளிர் கட்டணமில்லா அரசு பஸ்களில் 258 கோடி பயணங்கள் மேற்கொண்டிருக்காங்க. போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் இந்த தகவலை கொடுத்திருக்காரு. மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தின் கீழ் 258 கோடி பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். போக்குவரத்து துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் கோபால், அனைத்து போக்குவரத்து கழக மேலாண் அதிகாரிகள், இயக்குநர்கள், தனி அதிகாரிகள் எல்லாமே இதில் கலந்து கொண்டாங்க. அப்பொழுது அமைச்சர் சிவசங்கர் பேசுகையில், நடைமுறைப்படுத்தப்பட்ட மகளிர் கட்டணமில்லா திட்டம் மகத்தான வெற்றிகளை பெற்றுள்ளது. இந்த திட்டத்தில் தனி கவனம் செலுத்தி மிக சிறப்பாக செயல்படுத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பஸ்கள் இயக்க கட்டணம், வருவாய் இயக்க கட்டணம், வரியை தவிர பிற வழிகளில் வருவாயை அதிகரிக்கும் பொருட்டு அவற்றை விரிவாக செய்திட வேண்டும் என்று போக்குவரத்து துறையின் செயல்பாடுகளை மேம்படுத்திட தகுதி வாய்ந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அதிகாரியிடம் கூறினார். ஸோ பின்னர் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 1000 புதிய பஸ்கள் வாங்கப்படுவதாகவும் நமக்கு குறிப்பிட்டே சொல்லியிருக்காரு. ஸோ தமிழகத்தில் உள்ள மொத்த பெருநகரங்களில் 7164 சாதாரண பஸ்கள், 74% மகளிர் கட்டணமில்லா பயணத்திற்காக இயக்கப்படுகிறது. இதன் மூலம் இதுவரை மகளிர் 258 கோடி பயணங்கள் மேற்கொண்டிருக்காங்க. ஸோ மாநகர போக்குவரத்து கழகத்தில் வடபழனி, திருவான்மையூர், வியாசர்பாடி ஆகிய பணிமனைகளை நவீனமாக்கி முன் தகுதி நிர்ணயித்த கட்டணமாக ஒப்பந்தம் கோரப்பட்டுள்ளது. அரசு போக்குவரத்து கழகங்களின் கூடுதல் வருவாய், பெட்ரோல், டீசல், சில்லறை விற்பனை நிலையங்கள், அரசு போக்குவரத்து கழகங்களில் சொந்தமான 10 இடங்களில் நிலமும் பணிகள் தொடங்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த பணிகளும் தற்சமயம் தொடங்குகிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் மற்றும் கண்டக்டர் காலி பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கைகள் எல்லாமே மேற்கொள்ளப்படும் அப்படின்ற தகவலை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் நமக்கு விரிவாக கொடுத்துருக்காரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து தனியார் மயம் என்ற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்றதையும் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் இந்த தகவலை நமக்கு விரிவான விளக்கத்தோடு கொடுத்துருக்காரு. ஸோ அரசுக்கு சொந்தமான வழித்தடத்தில் பேருந்துகள் ஓட்டுநர்கள், தனியார் பேருந்துகள் ஓட்டுநர்களும் நிர்ணயிக்கப்படுவதாக இருப்பார்கள். வழித்தடமும் நடத்துனரும் அரசுக்கு சொந்தமாக இருப்பார்கள். எனவே அரசு நிர்ணயிக்கின்ற கட்டணம்தான், தனியார் மயம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா, இனி வரும் காலங்களில் போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணியிடங்களை விரைவில் நிரப்புவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் பெறாமல் இருந்தீங்கன்னா, அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகம் அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் மிஷனோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.